உத்தியபூர்வமான எந்த ஒரு கலந்துரையாடலும் அரசாங்க மட்டத்தில் இடம்பெறவில்லை. அப்படியான ஒரு சூழலில் நேற்றைய தினம் நானும் பார்த்தேன், ஒரு தனிநபர் ஒரு ஒரு வழக்கு தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக இந்த பதவிக்காலம் தொடர்பாக அறிவிக்குமாறு, ஜனாதிபதியின் பதவிக்காலம் அறிவிக்குமாறு கூறியிருக்கிறார். அது அவருடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு முறையீடாக இருக்கின்றது. ஆனால் அரசாங்க தரப்பினரை பொறுத்தளவிற்கு இது சம்பந்தமாக எந்த விதமான ஒரு தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயத்தங்கள் தான் மிக மும்முரமாக வேகமாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், வாகரையில் இல்மினேட் தொழிற்சாலைக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்தியிருந்தீங்க. தற்போது அந்த துறைக்குரிய ராஜாங்க அமைச்சராக பதவி வழங்கப்பட்டிருக்குது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் போராட்டம் நடத்தின நீங்கள் இப்போ ராஜாங்க அமைச்சராக இருக்கிறீங்க. இந்த மக்களுக்கான தீர்வு என்ன வழங்கியிருக்கிறீங்க? ஒரு விடயத்தை நான் அந்த சுற்றாடல் அமைச்சின் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்று அடுத்த நேரமே, அதாவது அடுத்த ஒரு சில மணித்தியாலங்களுக்கு பிற்பாடு ஊடக சந்திப்பு நான் என்னுடைய அமைச்சிலே ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அதில் நான் விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தேன். என்னென்னு சொன்னால், இல்முனைட் மாத்திரமல்ல, அதாவது கதிரவழி இல்முனைட் மாத்திரமல்ல, வடகிழக்கு பிரதேசங்களில் பௌதீக வளத்தையும் எங்களுடைய மனித வளத்தையும் பாதிக்கின்ற எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம். பௌதீக வளம் எங்களுடைய மக்களுடைய இயற்கை சார் சுற்றாடலை பாதிக்கின்ற விடயத்தையோ அல்லது எங்களுடைய மக்களுடைய பாரம்பரியமான வாழ்வாதார சீவனத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு செயற்திட்டத்துக்கும் நாங்கள் ஒருபோதும் துணை போக மாட்டோம், அனுமதி வழங்க மாட்டோம் என்பதை மிக தெளிவாக திட்டவட்டமாக நான் கூறியிருக்கிறேன். அந்த மக்களுக்கு நீங்கள் கூறுற செய்தி இல்லை, கதிரவழி இல்மினைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அங்கு தொடர்ச்சியாக 2019 இருந்து அதிகளவான போராட்டங்களை, அதிகளவான எதிர்ப்புகளை காட்டியவர்கள் நாம். ஆகவே தொடர்ச்சியாக அந்த நிலைப்பாட்டில் நாம் உறுதியாக இருக்கிறோம். காரணம், அங்கு தெரிவு செய்யப்பட்ட அந்த இடம் என்பது உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அது பயிர் செய்யோடு சில இடம் சம்பந்தப்பட்டிருக்கு. பெரும்பாலான இடம் மீனவர்களுடைய வாழ்வாரத்தோடு சம்பந்தப்பட்ட இடம். அவை அந்த இடத்தில் அதை மேற்கொள்வதனால் தான் அந்த பிரச்சனை வந்தது. ஆகவே அது சூழலுக்கும் குறிப்பாக மனித வளத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிற விஷயம். அதுக்கு மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. அதுக்கு ஆதரவாக நாங்கள் தொடர்ந்து செயற்படுவதனால் அதுக்கான அனுமதிகள் வழங்குவது என்பது முடியாதவருடைய மக்கள். இன்றைக்கு தேர்தல் ஒன்று நடக்குமா நடக்காதா என்ற ஒரு இழுபறி நிலை இருக்குது. நீங்கள் ஒரு பிரதான பொதுஜன பெருமுன கட்சியின் ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க. தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் நீங்கள் யாருக்கு ஆதரவு வழங்க? இல்லை, உண்மையில் என்னென்னு சொன்னால், இதுவரை ஒவ்வொருவரும் நான் தான் ஜனாதிபதி வேட்பாளர், நான் தான் ஜனாதிபதி பண்ண அறிவித்தார்கள் ஒழிய, பொதுஜன பெரமுனையாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், அல்லது தற்போதைய ஜனாதிபதியோ யாரோ இன்னும் உத்தியோகபூர்வமாக நான் தான் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிக்கவில்லை. பிரதான கட்சிகள் யாருமே, இதுக்கிடையிலே தமிழ் பொது வேட்பாளர் கதையும் போய்கொண்டிருக்கிறது. யாருமே இன்னும் ஒரு இறுதி முடிவுக்கு வரவில்லை. இறுதி முடிவு என்று நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கட்சியும் யாரையும் உத்தியோகபூர்வமாக முன்னிறுத்தவில்லை. ஆகவே அவர்களை முன்னிறுத்தும் பொழுதுதான் அது தொடர்பாக எமது முற்போக்கு தமிழர் கழகம் என்ற அடிப்படையில் நான் மாத்திரம் முடிவெடுக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய அரசியல் கழகம் சார்ந்து ஒரு சரியான கலந்துரையாடலின் பிற்பாடு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து நாங்கள் அறிவிப்போம். அது விரைவிலே நடக்கும். கனிம வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே நீங்கள் அதற்கு எதிராக அல்லாட்டி அதனை கட்டுப்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தீர்கள். தற்பொழுது நீங்கள் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த கனிம வளங்கள் அல்லது சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக என்ன வகையான நடவடிக்கைகள்? இல்லை, உண்மையிலே நான் அன்று சுற்றாடல் அதிகார சபையினரோடு நேற்றுக்கு முந்தைய தினம் ஒரு மிகப்பெரிய ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தேன் கொழும்பிலே அதிகாரிகளோடு. நான் கூறிய ஒரு விடயம் இதுதான், மட்டக்களப்புக்கு முதலாவது வந்து பாருங்கள், வேப்போட்டுவான், காயங்குடா போன்ற பகுதிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிக்கப்பட்டிருக்கிறது. சுற்றாடல் முழுமையாக நாசமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த லைசன்ஸ் ஹோல்டர், அதாவது அந்த லைசனுக்குரிய உரிமையாளர்களுக்கு மீளவும் வெவ்வேறு இடங்களில் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகிறது. அளிக்கப்பட்ட இடங்கள் அளிக்கப்பட்ட இடமாக வயல் நிலங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. 15-10 அடிக்கு தோண்டப்பட்டிருக்கிறது. இரிகேஷன் சேனல், அதாவது அந்த நீர்ப்பாசனத்துக்குரிய கட்டுக்கள், அணைக்கட்டுகள் உடைக்கப்பட்டு மிக மோசமாகப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளும் கடந்த காலத்தில் மேற்கொள்ளப்படவில்லை. சுற்றாடல் அதிகார சபை CA, சென்ட்ரல் என்வாயன்மெண்ட் அத்தாரிட்டிக்கு அதிகாரிகளுக்கு நான் உடனடியாக பணிப்புரை விடுத்திருக்கிறேன். உடனடியாக
அது மட்டக்களப்பில் மாத்திரமல்ல, எந்த பகுதியைச் சேர்ந்திருந்தாலும் சுற்றாடலுக்கும் மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான மாஃபியாக்களால் மேற்கொள்ளப்பட்ட இந்த நாசகார செயல்களை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சுற்றாடல் அதிகார சபைக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்க, அவர்களை உடனடியாக அடையாளப்படுத்தி வழக்கு தொடுக்குமாறு கூறியிருக்கு. வருகின்ற வாரம் சுற்றாடல் அதிகார சபையினுடைய சில திணைக்கள தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குழாம் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்ய இருக்கிறது. பல இடங்களுக்கு அவர்கள் கள விஜயம் மேற்கொள்வார்கள். மேற்கொள்வதனுடைய நோக்கம் என்னென்றால், இவ்வாறான அழிவுகளை யார் யார் எங்கெல்லாம் ஏற்படுத்தினார்களோ அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக செய்யும். மக்களுக்கு விரோதமாக செயற்படும் இந்த நடவடிக்கைகளுக்கு நீங்கள் அனுமதி வழங்க மாட்டீங்க என்று சொல்ல வரீங்களா? அது 100% பௌதிக வளத்துக்கும் மனித வளத்துக்கும் பாதிப்பேற்படுத்துகிற எந்த ஒரு செயற்பாட்டுக்கு அனுமதி வழங்க மாட்டோம். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், புல்லுமலை தண்ணி தொழிற்சாலை போராட்டம் தமிழ்நாடு நாங்களுக்கு தெரியும். அது எவ்வளவு மும்முரம் நாங்கள் அதை முன்னெடுத்தோம், அதை தடுத்து நிறுத்தினோம். ஆகவே இதுபோன்று பல விஷயங்கள், அவை இவ்வாறான விடயங்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அரசாங்கம் மாறி மாறி வந்தாலும் அரசியல்வாதிகள் மாறும் பொழுதும் இந்த இவ்வாறான நாசார சில மாவியாக்கள் அவர்களுடைய பின்னால் மறைந்து கொண்டு சில வேலை திட்டங்களை செய்து இருக்கிற வரலாறுகள் உண்டு கடந்த காலங்கள். ஆனால் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு கண்ட்ராக்ட் செய்கிற ஒரு ஆள் ஒரு வேலை திட்டத்தை எடுத்துட்டு அதை ஒழுங்காக முடிக்காட்டி அவரை பிளாக் லிஸ்ட்டில் போடுறாங்க. ஆனால் ஒரு பேமிட் ஹோல்டர் ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய நாசகார வேலை செஞ்சு இன்றைக்கி சோதயம் கட்டு அழிச்சு நாசமாக்கி கிடக்கு, அப்படியே உட்டச்சு நாசமாகி கிடக்கு. ஆனால் அவருக்கு இன்றைக்கு போகிற இடத்துல அனுமதி பத்திரம் கொடுப்படுது. அதே மாதிரி இந்த குடவழி நிறைய இடங்கள் அழிவுகளை திரும்ப திரும்ப அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு கொண்டே இருக்குது. ஒருவருக்கே 50 அனுமதி பத்திரம் இருக்குது, 40 அனுமதி பத்திரம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சரியான சிஸ்டமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நாங்கள் மண் அனுமதி பத்திரத்தை நித்தாட்டி வச்சு நகர ஆர்ப்பத்தில் என்ன சொன்னாங்க, மண்ட விலை கூடண்டு. இன்றைக்கு மண் அனுமதி பத்திரம் திரும்ப குடுபட்டிருக்கு. குடுபட்ட பிறகு என்னது, மண்ட விலை குறைஞ்சிதா? இல்லை. ஏன்? பெருமளவான மண்கள் இங்கிருந்து வேறு இடங்களுக்கு தான் கொண்டு செல்லப்படுகிறது. அப்போ இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்து ஏன் அந்த மண் இருக்கிற பகுதியில் இருந்த மக்களையே ஒரு சாதாரண டொய்லெட் ஒரு வீடு கட்டுறதுக்கு கொழும்புல உள்ளவர் வாங்குற அதே விலைக்கு தான் மண்ணை வாங்குற. ஆகவே இவ்வாறான நடவடிக்கை துணை போக முடியாது. இதுக்கான ஒரு சரியான பொறிமுறையை அமைப்பதற்கு நான் நேற்று தினம் GSMB அலுவலகத்துக்கு முந்தினால் நான் விஜயம் சென்றிருந்தேன். அதே மாதிரி சுற்றாடல் அதிகார சபை எனது அமைச்சுக்குட்பட்ட இந்த 2 திணைக்களங்கள் தான் இதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அவருடைய கிளைமேட் சேஞ்சும் இருக்கிறது. அவர்களுடன் பேசி, அமைச்சின் செயலருடன் பேசி அதிதீவிரமான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகிறோம். என்னுடைய இந்த காலத்துக்குள்ள எந்த தரப்பில் எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் அதற்கு நான் அஞ்சப் போவதில்லை. அதுக்கு நாங்கள் துணை போகிறதும் இல்லை. தயவு செய்த ஊடக நண்பர்கள், கடந்த காலத்தில் நான் உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோளை, இந்த சுற்றாடல் அமைச்சை நான் பொருட்படுத்த பிற்பாடு நான் உங்களுக்கு முன்வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள், முதல் உங்களுக்கு நன்றி சொல்ல. என்றால் கடந்த காலத்தில் நடைபெற்ற மக்களுக்கு எதிரான இவ்வாறான செயற்பாடுகளை கண்டித்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கான போராட்டங்களுக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள்கிட்ட நான் அன்பான ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நாங்கள் சில அதிரடியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது எங்களுக்கும் பல பிரச்சனைகள் வரும். அப்பொழுது கட்டாயம் ஊடகங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். ஏனென்றால் மக்களுடைய நலனை பாதிக்கின்ற செயற்பாடுகளை நான் தடுத்து நிறுத்தும் பொழுது சில மாஃபியாக்கள், சில அதிகாரம் படைத்தவர்கள் எங்களை அழுத்தலாம். அழுத்தினால் நாங்கள் பயப்பட போவதில்லை. நிச்சயமாக ஊடகங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பக்கபல துணையாக இருக்கணும் என்ற ஒரு புதிய சுற்றாடல் ராஜாங்க அமைச்சின் அடிப்படையில் உங்களோட உதவியை நான் இந்த இடத்துல வேண்டி நிற்கின்றேன். கடந்த கால உதவிகளுக்கு எனது நன்றிகளை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் புல்லுமலை தனி தொழிற்சாலை நிறுத்தினதுக்கு எங்களுக்கு ஊடகங்கள பங்களிப்பு மக்கள் சார்பாக பெரிய அளவில் இருந்தது. அப்படியே இந்த மாவட்டத்தில் எத்தனையோ மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்தினதில் ஊடகங்கள பங்களிப்பு எத்தனோல். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எத்தனோல் தொழிற்சாலை நேற்று போன கிழமை மட்டக்களப்பு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட காரியாலயத்தில் நான் கூட்டம் போட்டேன். அப்போ எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் ஒன்றை தந்திருந்தார்கள். என்னென்னு சொன்னார் அந்த அதிகாரிகள் தந்த தகவல். அதில் உங்களுக்கு தெரியும், தம்பி சசி அவர்களும் அதோட நித்தி அவர்களும் அந்த இடத்துக்கு செய்தி சேரிக்க சென்ற நேரம் தாக்கப்பட்டு அங்குள்ளவர்களால் அங்கிருந்து போக முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது ஊடக ஆக்களுக்கு. அந்த நேரத்தில் போன கிழமை நான் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட காரியத்துக்கு போன நேரம் அந்த அதிகாரிகள் ஒரு வீடியோ தந்தார். அந்த வீடியோ என்னன்னு சொன்னால், நேரடியாக அந்த எத்தனால் ஃபேக்டரி கழிவு பாவிக்குள்ளே போய் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்குது. இதை சாதாரண நாட்கள் வெளிப்படுத்த அந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அதிகாரிகள், அது மாதிரி ஏறாவூர் நகர சபையின் இறைச்சி உட்பட மிக மோசமான கழிவுகள் எல்லாம் நேரடியாக வாவில கொட்டுப்படுது.
மலக்கழிவுகள் உட்பட நேரடியாக தண்ணிக்குள்ள கொண்டு செல்லப்படுது பல இடங்கள்ல மட்டக்களப்பில். இதை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட அதிகாரிகளோட கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாளர் என்ற கலந்துரையாடலில் இந்த மாவட்டத்தில் இவ்வாறு மோசமான செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. ஆகவே இதுக்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த கள விஜயங்களை நாங்கள் அதிரடியாக மேற்கொள்ளும் பொழுது ஊடகங்களுக்கு நிச்சயம் அறிவிப்போம். ஊடகங்களுக்கு நிச்சயம் அறிவிப்போம். ஏன்னா அது மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. ஏன்னா இந்த விஷயம் பெரிய அளவில் வெளியில் வரணும் என்றால் ஊடகங்களுக்கு கூடத்தான் வெளியில் வரணும். அதுக்கு நாங்கள் நிச்சயமாக உங்களோட உதவியை நாடுவோம். அதை நான் ஆரம்பத்துச்சு உங்களோட உதவி கட்டாயம் தேவை. இந்த எத்தனோல் விஷயம் பாருங்கள், அன்றைக்கு நாங்கள் போராடினோம், ஊடகவியலாளர் அதை செய்தி செய்யணும்னு தாக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு அரச தரப்பில் உள்ளவர்களே வீடியோ தராங்க. லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கிற கொண்டாண்ட ஃபோனில் இருக்குது. உங்களுக்கு நான் அந்த வீடியோக்குள்ளே கூட தர முடியும். அந்த அளவுக்கு மோசமான நிலைமை. வட்டவான் ரால் பண்ணையிலிருந்து கழிவுநீர் நேரடியாக வெளியேற்றப்படுது. அப்போ சுற்றாடல் அதிகார சபைக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஏனென்றால் அதுலேயும் பல லட்சக்கணக்கான நீர்கள் செத்து முதைக்குது. அப்போ ரால் பண்ணை என்ற பேரில் இயற்கையான மீன்பிடி, இயற்கையான ரால் பிடிக்கிறது, இயற்கையாக நண்டு பிடிக்கிறது, இதெல்லாமே நாசமத்தை அழிஞ்சு போகிற நிலைமை இருக்குது. ஆக அபிவிருத்தி என்ற போர்வையில் எங்களோட மாவட்டத்தில் இயற்கையாகவே அமைந்திருக்கிற மீன்பிடி, ரால் வளர்ப்பு, ரால் பிடிக்கிறது இதெல்லாம் நாசமாக்க முடியாது. இதுக்கு ஒருபோதும் என்றால் அநேகமாக முழுவதுக்கும் இண்டஸ்ட்ரியல்ல இருந்து சகலத்துக்கும் அனுமதி கொடுக்கிறது சுற்றாடல் அதிகார சபை. சுற்றாடல் அதிகார சபையின் அனுமதி இல்லாமல் எதுவும் செய்யலாது. இன்றைக்கு சில இடங்களில் போய் சில மில் நீங்கள் சில இடங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏறாவும் சில ஜனங்கள் சரிவாக வாழ்கிற இடங்களில் இருக்கிற மில்லுகள்லேருந்து வெளியேறப்படுற கழிவுகள் மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, பயங்கரமான நோய்களை ஏற்படுத்துது, நேரடியாக கழிவு தண்ணி அகற்றப்படுது. இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உடனடியாக தடுத்துறது எதுக்கு பயப்படாமல். நன்றி.